சாய்ராம். கபர்டே டைரி. ராமாயணத்தின் சண்டா ஓதுதல் 30/1/1912. நான் அதிகாலை எழுந்திருந்தேன். ஆனால் படுக்கையை விட்டு எழும்பவும் வேலைகளை தொடங்கவும் பயந்தேன். காரணம், நேற்று நான் தூக்கக் கலக்கமானதைப் போன்று இன்றும் நிகழ்ந்துவிடக் கூடாதென்பதால் பொழுது விடிவதற்கு முன் படுக்கையை விட்டு எழுந்தேன். எனது வழிபாடுகளை செய்தேன். பின்னர் பரமாமிர்த வகுப்புகளுக்காக பாபு சாஹிப் ஜோக்கிடம் சென்றேன். உபாசினி சாஸ்திரி, திருமதி கௌஜால்கி, பாபு சாஹிப் ஜோக்கும் அங்கு இருந்தனர். இன்று படிப்பதில் மிகச் சிறந்து முன்னேறினோம். சாயிபாபா மசூதியை விட்டு வெளியே செல்லும்போதும் பின்னர் திரும்பி உள்ளே வரும்போதும் அவரை தரிசித்தோம். நான் காலை பொழுதை எங்ஙனம் கழித்தேன் என்று கேட்டார். நாங்கள் செய்ததை பற்றியெல்லாம் அவருக்கு விவரித்து கூறினோம். மதிய ஆரத்திக்குப் பின் நான் ஜாகைக்கு திரும்பி மதிய உணவு உட்கொண்டோம். பின்னர் தீக்ஷித் ராமாயணம் படித்தார். பீஷ்மாவும் மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயும் அவர் பாராயணத்தில் பங்கேற்றார்கள். இந்த கிராமத்தைச் சேர்ந்த இருவரும் சீதாராம் டேங்லேயின் தம்பியும் வந்திருந்தனர். பாராயணம் முடிந்த பின்னர் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். அவர்களுள் ஒருவர் ராமாயணத்தின் சண்டாவை ஓதினார். பின்னர் நான் மசூதிக்கு சாயிபாபாவை பார்க்கச் சென்றேன். மாலை நேரத்தை எப்படி கழித்தீர்கள் என்று அவர் என்னை மீண்டும் கேட்டார். நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் என்று கூறவும் அவர் புன்னகை பூத்து கூறியதாவது: சும்மா சோம்பலாக அமர்ந்திருப்பதைக் காட்டிலும் கைகளை நகர்த்தி கொண்டிருப்பது சிறந்தது என்று அவர் கூறினார். மாலை நேரம் அவர் உலாவப் போவதை கண்ணுற்றோம். இரவில் ஷேஜ் ஆரத்தியில் பங்கேற்றோம். இன்று பஜனை நடைபெறவில்லை. ஆயின் பாகவதம் படித்தது அவ்வளவு நேரத்தையும் எடுத்து கொண்டது. இரவில் தீக்ஷித் ராமாயணம் படித்தார். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.